அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பயிற்சி 1.4ல் 5வது கணக்கில் y = sin x என்ற சார்புன்னு நம்ம வரையணும். அதில் இருந்து y = sin of -x, அந்த x ஓட பிளேஸ்ல மைனஸ் சேர்த்தா அதனோட வளைவரை என்ன வருது அப்படின்றத நம்ம y = sin x வளைவரையை வரைஞ்சி அதன் மூலம் நாம y = sin of -x வரைஞ்சி காட்டணும். அப்போ இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கான ஒரு 3 புள்ளிகள் மட்டும் கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த sin x என்ற சார்பு அல்லது sin x க்கான வளைவரை எந்தெந்த புள்ளி வழியா போகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு x க்கு நம்ம 0, π, 2π அப்படின்ற ஒரு 3 மதிப்புகளை கொடுத்து பார்க்கலாம். 0 இந்த sin x ஓட பிளேஸ்ல கோண மதிப்பு 0 டிகிரி மற்றும் 180 டிகிரி மற்றும் 360 டிகிரி, இந்த 3 மதிப்புகளை மட்டும் அங்க கொடுத்து என்னென்ன மதிப்புகள் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப 0 கொடுக்கும்போது y = sin 0, sin 0 மதிப்பு 0. அதே போல π கொடுத்தோம்னா sin π ஓட மதிப்பு மறுபடியும் 0 வரும். அதே போல 2π அப்படின்னு கொடுத்தோம்னா sin 2π க்கு மதிப்பு 0 தான். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1வது புள்ளி 0,0 இங்க குறிச்சிக்கலாம். அதே போல 2வது புள்ளி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா π, 0 அப்படின்றது இங்க இருக்கு. அதே போல அடுத்த புள்ளி 2π, 0 என்பது இங்க ஒரு 3 புள்ளிகள் தான். இப்ப அடுத்த மதிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா இதே இந்த 3 புள்ளிகளை அடிப்படையா வச்சுதான் திரும்ப வரும். அதனால 0க்கு 0,0 இங்க போட்டிருக்கோம். π, 0 அப்படின்னும் பொழுது இந்த பக்கம் என்ன வரும்னா -π, 0 வரும், இந்த பக்கம் -2π, 0 வரும். அப்படின்ற காரணத்தினால இந்த 3 புள்ளிகள் மட்டும் போட்டு நமக்கு தேவையான சைன் வளைவரை இப்ப இது வழியா போகணும். அதாவது 0ல ஸ்டார்ட் பண்ணி π, 0 கிராஸ் பண்ணி திரும்ப இப்படி கீழே வந்து அப்படி மேல 2π, 0 போகும். அப்ப sin x க்கான வளைவரையை இது போல வரைஞ்சிக்கலாம். அப்ப 0, π, 2π இது இந்த புள்ளிகள் வழியா இந்த வளைவரையானது வெட்டிக்கிட்டு போற மாதிரி இந்த sin x ஓட மதிப்பு sin x க்கான வளைவரையை இப்படி இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி முடிச்சிட்டு இந்த வளைவரையில இருந்து y = sin of -x என்ற வளைவரையை எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பிரதிபலிப்பு தான். அப்ப x என்ற பிளேஸ்ல -x போடும் பொழுது பிரதிபலிப்பு அது எதை பொறுத்து பிரதிபலிப்பு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப x அச்சை பொறுத்து பிரதிபலிக்குமா அல்லது y அச்சை பொறுத்து பிரதிபலிக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது x அச்சை பொறுத்து பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா y = f of x அப்படின்னு இருந்தா மற்றொரு சார்பை y = -f of x ன்னு எழுத முடியும். அதே போல x அச்சை பொறுத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ரெண்டாவது y அச்சை பொறுத்து பிரதிபலிப்பா இருந்தா y = f of x அப்படின்னு இருந்தா அதே போல இந்த y ரெண்டாவது சார்பை y = f of -x ன்னு எழுத முடியும். அப்ப இங்க நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கணக்குல y = sin x அப்படின்ட்டு நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த sin x க்கு நம்ம f of x அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த தரப்பட்ட சமன்பாடை y = f of x அப்படின்னு மாத்திக்கலாம். இப்ப இதுல இருந்து இங்க தரப்பட்டுள்ள இந்த இரண்டாவது சார்பான y = sin -x அப்படின்னு எழுதி இருக்கோம். இதுல உள்ள இருக்கிற மைனஸ் வெளியே வந்துடும். therefore இப்போ இதுல -sin x அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்ததா பார்த்தோம்னா மைனஸ் அப்படியே எழுதி sin x க்கு f of x ன்னு போட்டுடலாம். அப்ப இரண்டாவது கொடுக்கப்பட்டுள்ள இந்த சமன்பாட்டை y = -f of x அப்படின்னு எழுத முடியுது. அப்படின்னும் பொழுது அப்ப இந்த -f of x ஆனது இப்போ நமக்கு எது 1வது கண்டிஷன் படி x அச்சை பொறுத்து y = f of x இன் பிரதிபலிப்பு தான் y = -f of x. அப்ப y = f of x என்பது sin x, இந்த sin x இன் பிரதிபலிப்பு தான் sin of -x அப்படின்றது இந்த sin x ஓட பிரதிபலிப்பு. அப்ப இதனோட பிரதிபலிப்பு எந்த அச்சை பொறுத்து அப்படின்னா x அச்சை பொறுத்து. உதாரணத்துக்கு இப்படி கீழ் நோக்கி இந்த குழிவா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இந்த வளைவரைய பிரதிபலிப்பு இதனோட பிரதிபலிப்பு இப்படி மேல் நோக்கி வரையணும். இங்க அதே போல மேல் நோக்கி குவிவா இருக்கிறத கீழ் நோக்கி இப்படி குழிஞ்சு வர்ற மாதிரி வளைஞ்சி வர்ற மாதிரி இப்படி போட்டுக்கலாம். அப்போ நமக்கு தேவையான வளைவரையானது இது போல அமையும். x அச்சை பொறுத்து இதனோட பிரதிபலிப்பு இந்த கிரீன் கலர்ல உள்ள இந்த வளைவரையின் பிரதிபலிப்பு தான் இந்த பிளாக் கலர்ல உள்ள அதாவது sin -x இன் வளைவரை இதுதான். x அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு அமையுது. எனவே நம்ம ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா y = sin of -x ஆனது x அச்சை பொறுத்து y = sin x இன் பிரதிபலிப்பாகும். அப்ப x அச்சை பொறுத்து தான் இதனோட பிரதிபலிப்பு தான் sin -x என்பதை
ஆன்சரை எழுதி முடிங்க.